எல்லாருக்கும் வணக்கங்க. பிரம்மமுகூர்த்தத்துடைய 34வது நாள். நேத்து கோயிலுக்கெல்லாம் வந்தோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் வந்து இங்க ரூம்ல வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன்னா அடுத்த நாளும் வந்து கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால. இங்க வந்து பிரம்மமுகூர்த்த விளக்கு வைக்கிறதுக்கு விளக்கு, எண்ணெய், திரி எல்லாமே தேவையான ஐட்டம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தேன். திருநீர், சந்தன, குங்குமம் எல்லாமே வீட்லேருந்து எடுத்துட்டு வந்திருந்தேங்க. பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு இன்னைக்கு வந்து பிரம்மமுகூர்த்த விளக்கு நல்லபடியாக ஏற்றிட்டேங்க. அங்கே ஒரு வாழை இருந்துச்சு. அந்த வாழை இலையை வாஷ் பண்ணி அதை போட்டு அது மேலே சாமி ஃபோட்டோஸ் வச்சு பூவும் வந்து இருந்த பூவெல்லாம் அது மேலே வச்சுட்டு நான் வந்து பிரம்மமுகூர்த்த விளக்கு எப்பவும் போல் வந்து நான் 4:30க்கெல்லாம் ஏற்றிட்டு வேல்மாறலும் பாராயணம் பண்ணிட்டேன். எனக்கு வந்து புது இடத்துல போய் பிரம்மமுகூர்த்த விளக்கு வச்ச ஃபீலிங்கே இல்லை. எப்படி திருப்தியாக கும்பிடுவோனோ அந்த மாதிரி திருப்தியாக கும்பிட்டேன். இந்த மாதிரி பிரம்மமுகூர்த்த பூஜையப்போ நம்ம வெளியூர் போனாலுமே நம்ம பூஜை தடப்படாமல் இந்த மாதிரி விளக்கேற்றி நம்ம